ஸோ இவ்வளவு வந்து டேட்டா ஸ்டோர் வந்து எப்படி கிரியேட் பண்றதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்ப டேட்டா ஸ்டோர் கிரியேட் பண்ணியாச்சு. அப்புறம் ஒரு இமேஜ் வச்சிருந்தோம். அதே மாதிரி 3 ஹோஸ்ட் இருக்குது. அந்த ஹோஸ்டுக்கு வந்து இந்த மாதிரி ஹோஸ்ட் இருக்குது. சார் ஒரு டவுட், அந்த டேட்டா ஸ்டோர் இருந்துச்சுங்களா, அதுல வந்து HDD ஃபிளாஷ் அப்படி இப்படின்லாம் இருந்துச்சுங்க, அது என்னதுங்க அது? அது டைப், அந்த ஸ்டோரேஜோட டைப்ஸ் அது. அப்படிங்களா? ஆமா, ஹார்ட் டிஸ்க், HDD ஹார்ட் டிஸ்க், ஃபிளாஷ் ஹார்ட் டிஸ்க். ஃபிளாஷ் வந்து அந்த ஸ்டோரேஜ் ஒன் ஆஃப் தி டைப் ஃபிளாஷ் அப்படிங்கிறது. ஓகே. சோ அது ஆட்டோமேட்டிக்கலா கிரியேட் ஆயிடுமா இல்ல நமக்கு அந்த ஸ்டோரேஜ் இல்ல, நம்ம அத பத்தி எதுமே நம்ம செலக்ட் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் நம்ம என்ன சொல்றது, நீங்க அத பத்தி அது பை டிஃபால்ட்டா இருக்கும். நீங்க செலக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல, நீங்க பண்ண தேவையில்ல. ஜி அப்புறம் அந்த டேட்டா ஸ்டோர் கிரியேஷனை வந்து நீங்க ரீஸ்கேன் பண்றீங்க ஸ்டோரேஜ், அது சேம் நம்ம விண்டோஸ்ல வந்து ஸ்ட்ரிங் பண்றோம்ல, சேம் அதே மாதிரி தானா? ஸ்ட்ரிங் பண்றோமா? விண்டோஸ்ல C:, D: நம்ம புதுசா டிரைவ் ஓபன் பார்ட்டிஷன் இல்ல, அது மாதிரி கிடையாது. இல்ல, அத கம்பேர் பண்ண வேண்டாம். அது கிடையாது, அத கம்பேர் பண்ண வேண்டாம். இல்ல. சோ இந்த மாதிரி ஸ்டோரேஜ் கனெக்ட் ஆயிருக்கு. இப்ப ESXi 1, ESXi 2, 3 இங்க டேட்டா ஸ்டோர் 1 ஸ்கிரீன் ஷேர் ஆகல. ஷேர் ஆகலையா? ஓகே. டேட்டா ஸ்டோர் 1 DS அப்படின்னு இருக்கும். டேட்டா ஸ்டோர் 1, டேட்டா ஸ்டோர் 3, 4, 5 எத்தனை கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கிரியேட் பண்ணிட்டேன். இப்ப ஃபர்ஸ்ட் டேட்டா ஸ்டோர் கிரியேட் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் இதுல மேப் பண்ணிட்டு தென் ESXi 2 இருக்கு இல்லையா, டேட்டா ஸ்டோர் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்றோம். கிரியேட் பண்ணிட்டு அந்த கிளஸ்டர்ல எந்தெந்த ESXi இருக்கோ அதுக்கு எல்லாத்தையும் மேப் பண்ணணும். இதை மேப் பண்ணணும். ஸோ அது எப்படி மேப் பண்றது அப்படிங்கிறத வந்து பார்க்க போறோம். சேம் அதுக்கு இதே மாதிரி மெயில் பண்ணணும். டேட்டா ஸ்டோர் மேப்பிங் வந்து எப்படி மெயில் பண்றோம் அப்படின்னா சேம் இப்ப எப்படி பண்றோமோ அதேதான். Please map below data store. என்ன செய்யறது அப்படின்னா ப்ளீஸ் மேப் பிலோ டேட்டா ஸ்டோர் அல்லது டேட்டா ஸ்டோர் நேம் கொடுத்துறேன். நானே டேட்டா ஸ்டோர் நேம் கொடுத்துறேன். டேட்டா ஸ்டோர் நேம் வந்து டேட்டா ஸ்டோர் ப்ராட் DS02 இதான் டேட்டா ஸ்டோர் நேம். So please map data store இந்த டேட்டா ஸ்டோர் நேம் இன் பிலோ ESXi. இந்த ESXiல நீங்க இந்த டேட்டா ஸ்டோரை மேப் பண்ணுங்க அப்படி சொல்லி நம்ம டபிள்யூ கொடுத்துடுறோம். தென் டேட்டா ஸ்டோர் நேமுக்கு பதிலா அதை ஐடென்டிஃபை, அந்த டேட்டா ஸ்டோர் ஐடென்டிஃபை பண்றதுக்கு NID கொடுக்குறோம். NID கொடுக்குறோம், அப்பதான் அதை ஐடென்டிஃபை பண்ண முடியும். இந்த டீடைல்ஸ் கொடுத்தாதான் டேட்டா ஸ்டோர் மேப் பண்ண முடியும், இல்லாட்டி டேட்டா ஸ்டோர் வந்து மேப் பண்ண முடியாது. புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் வந்து டேட்டா ஸ்டோர் கிரியேட் பண்றது எப்படின்னு சொல்லி பார்த்தோம். நியூ டேட்டா ஸ்டோர் கிரியேட் பண்றது எப்படின்னு பார்த்தோம். கிரியேட் பண்ணியாச்சு. கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த கிளஸ்டர்ல நிறைய ESX இருக்கும். அந்த ESXக்கு அந்த டேட்டா ஸ்டோரை மேப் பண்ணணும். மேப் பண்றதுக்கு என்னென்ன டீடைல்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா ஹாய் ஸ்டோரேஜ் டீம் ப்ளீஸ் மேப் டேட்டா ஸ்டோர் இன் பிலோ ESXi. இந்த ESXiல நீங்க இந்த டேட்டா ஸ்டோரை மேப் பண்ணுங்க, இந்த டேட்டா ஸ்டோரை மேப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு டேட்டா ஸ்டோர்ல NID கொடுக்கணும். அந்த ESXiயோட WLN நம்பர் இதை கொடுக்கணும். கொடுத்தா அவங்க மேப் பண்ணி நமக்கு மெயில் அனுப்பிச்சிடுவாங்க. அவ்வளவுதான். இப்படிதான் வந்து டேட்டா ஸ்டோர் வந்து மேப் பண்ணணும். எத்தனை டேட்டா ஸ்டோர் மேப் பண்ணாலும் நீங்க இதை மேப் பண்ணிக்கலாம் அந்த ESXiயோட. அதுக்கு தேவையானது என்னன்னா
அந்த ESXoட WWN நம்பர் கொடுக்கணும். அப்புறம் நீங்க எந்த டேட்டா ஸ்டோரை மேப் பண்றீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ESXல ஒரு 10 டேட்டா ஸ்டோரை மேப் பண்றீங்க அப்படின்னா அந்த 10 டேட்டா ஸ்டோரோட NID நீங்க இதுல கொடுக்கணும். அந்த NID வச்சு அவங்க மேப் பண்ணுவாங்க அவங்க சைட்ல. ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, ப்ராசஸ் தான் இது. இன்டர்வியூல இவ்வளவு டீப்பாலாம் போக மாட்டாங்க. இன்டர்வியூல வந்துட்டு என்ன கேட்பாங்க அப்படின்னா வாட் இஸ் WWN நம்பர், ஒரு ஸ்டோரேஜை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அல்லது ஒரு டேட்டா ஸ்டோர் ஆட் பண்ணா என்ன பண்ணுவோம் அப்படின்னு தான் கேட்பாங்க. இவ்வளவு டீப்பா போகாது. நான் இவ்வளவு டீப்பா ஏன் சொல்றேன்னா ஆக்டிவிட்டி நம்ம ரெகுலரா பண்ணுவோம். ரெகுலரா மீன்ஸ் ஒரு வாரத்துக்கு ஒரு அந்த மாதிரி ஆக்டிவிட்டி வந்துகிட்டே இருக்கும். அதனால இது நம்ம அடிக்கடி பண்ற ஆக்டிவிட்டினால உங்களை வந்து மெயிலாம் கம்போஸ் பண்ணி காமிக்கிறேன் நான். சரிங்களா? இதையுமே நான் உங்களுக்கு போடுறேன். நியூ டேட்டா ஸ்டோர் கிரியேஷன். நியூ டேட்டா ஸ்டோர் கிரியேஷன் வந்து இதை எடுத்துக்கோங்க. நான் இப்போ போடுறதை எடுத்துக்கோங்க. அப்புறம் ஸ்டோரேஜ் மேப்பிங். ஸ்டோரேஜ் மேப்பிங் வந்து இதை எடுத்துக்கோங்க. ஸ்டோரேஜ் என்ன மெயில் பண்ணுவாங்க, ஹாய் டீம் மென்ஷன்ட் ஸ்டோரேஜ் மேப்டு வித் டெஸ்ட்பெரி ESX ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லி அவங்க மெயில் பண்ணி ரிப்ளை பண்ணிடுவாங்க. அவ்வளவுதான். ஸ்டோரேஜ் சைட்ல இதை பண்றதுக்குலாம் ஒரு 10 நிமிஷம் வேலை ஆகலாம் அவங்க பண்றதுக்கு. மேப் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து ரீஸ்கேன் பண்ணோம். ரீஸ்கேன் பண்ண உடனேயும் இங்க தெரிஞ்சிடும். அவ்வளவுதான்.